வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஊட்டச்சத்துக்களை விரைவாக கொடுக்கும், கழிவுகளையும் முறையான அளவில் வெளியேற்றும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், நார்சத்து, இது மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய உடலுக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளுமே பெறலாம். ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு, இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹார்ட்டோடைய ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து மிக அதிக அளவில் இருக்குங்க. சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பினுடைய அளவு வந்து மிக குறைவாக இருக்குது. இதனால் தனித்துவமான இந்த கலவை வந்து உங்களுக்கு பிபி அப்படின்ற அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் எதுவும் இருக்காது. ஸோ இறுக்கங்கள் எதுவும் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை மேம்பாடு அடைய செய்யறதுக்கு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். டைஜஷன் ஹெல்த் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் வாழைப்பழத்தில் வந்து நீரில் கரையக்கூடிய மற்றும் நீரில் கரையாத நார் சத்துக்கள், ஃபைபர்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கு. முக்கியமாக வாழைப்பழத்தில் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மலக்கழிவுகளை எளிதாக வெளியேற்றுது. அதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு குணமாயிடும், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்களுக்கெல்லாம் நல்ல உணவாக அமைந்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடியதாக வாழைப்பழம் இருக்குங்க. ஸோ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே அதற்கு முதல் காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மாவுச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துட்டு இருக்கோன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு நார் சத்து இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி தொந்தரவுகள் ஏற்படுத்தப்படாமல் குடல்கள் வந்து எளிமையான முறையில் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது. எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழத்தில் நேரடியாக அதிக கால்சியம் சத்து இல்லை அப்படின்னாலுமே எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு மறைமுகமாக அது பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த வாழைப்பழங்கள்ல ஃப்ரக்டோ ஓலிகோ சாக்கரைடு வந்து இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு விதமான கார்போஹைட்ரேட். இது என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்ஓஎஸ் ஒரு சிறந்த ப்ரீபயோட்டிக்காக செயல்பட்டு, அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோ ஓலிகோ சாக்கரைடு தான், அதுக்கு பேர் தான் அந்த எஃப்ஓஎஸ். ஸோ அந்த எஃப்ஓஎஸ் வந்து ஒரு சிறந்த ப்ரீபயோட்டிக்காக செயல்பட்டு நாம் உண்ணக்கூடிய மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்களை உடல் எளிதாக உறிஞ்சுவதற்கு, அந்த நியூட்ரியன்ட்டை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் எலும்புகளினுடைய அடர்த்தி, அந்த போன் டென்சிட்டி வந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வயது முதிர்வின் போது ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தேய்மான நோய்கள்லாம் வராமல் உங்களுக்கு முன்னாடி தடுக்கப்படும். ஸோ இளமை காலங்களில் கூட உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கை கால்களில் எலும்புகள் தளர்ந்து போகிறது, மூட்டு வலி, முதுகு வலி ஏற்பட்டது, இடுப்பு வலி போன்ற பகுதி, அது இடுப்பு போன்ற பகுதிகளில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு ஏதாவது வலி ஏற்பட்டதெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் எலும்பினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் உங்களை ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். மூளை திறன் செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 ஆகியவை மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய அந்த நரம்பு மண்டலத்தை சீராக இயக்கி விழிப்புணர்வை வந்து நமக்கு அலர்ட்னஸாக நமக்கு வந்து அதிகப்படுத்தும். இதனால் மாணவர்கள் வந்து தேர்வு காலங்களில் அல்லது காலை நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவது அப்படின்றது நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் கவனச்சிதறலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உங்களுடைய அந்த மூளை நரம்புகளில் பாய்ச்சி சுறுசுறுப்பாக உங்களை வந்து செயல்பட வைக்கும். செல்கள் ஏதாவது சேதமடைஞ்சதுன்னா அந்த செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உங்களை எளிதில் சிந்திக்கக்கூடிய திறன், எளிதில் கவனமுடன் செயல்படக்கூடிய அந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அவங்களை விழிப்போட வைக்கிறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண் பார்வை திறனை மேம்பாடு அடைய செய்வதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஐயோடைய ஹெல்த் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழத்தில் குறைந்த அளவில்
விட்டமின் ஏ மற்றும் கண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்களினுடைய விழித்திரை அந்த ரெட்டினாவுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. குறிப்பாக வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் மாகுலர் டீஜெனரேஷன் மற்றும் மாலைக்கண் நோய் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜெனட்டிக் ரீசன்ஸும் காரணமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தூசு அதில் வந்து நம்ம கண்கள் வந்து படுறது, இரவு நேரங்களில் இன்னும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் வயசாகக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண் பார்வை திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு அதிகமாக இருக்கு இல்லையா. அதனால இந்த கரோட்டினாய்டுகள் இருக்கக்கூடிய அதாவது பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ போன்ற கண் பார்வைக்கு கூர்மை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளணும். அப்படின்னாலும் இப்போ இளைஞர்கள்லாம் கண் பார்வை திறனை எப்போதுமே கூர்மையாக வைத்துக் கொள்ளணும். இந்த மாகுலர் டீஜெனரேஷன் அதாவது ஏஎம்டி அபாயம், மாலைக்கண் நோய், கண் விழிப்படலம் சேதமடைவது, கண்களில் புரை ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். வயதானவர்களுக்கும் ஓரளவு கண் பார்வை திறன் கூர்மையாகவே இருக்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துகிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இம்யூன் சிஸ்டத்தினுடைய பூஸ்டராக வாழைப்பழம் நமக்கு செயல்படும். வாழைப்பழங்களில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் சி ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த விட்டமின் B6 என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளை அணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி செய்யற அவசியமாக இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி பருவகால தொற்றுகள் சளி மற்றும் காய்ச்சல் வந்து உங்களுடைய உடலை பாதுகாக்குதுங்க. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே வாழைப்பழம் உங்களுக்கு ஏற்படுத்த விடாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கூட்டுவதற்கும் ஒரு சேர பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்தை உங்களுடைய வயிற்றை நிறைந்திருக்க செஞ்சு தேவையில்லாத பசியை அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் இரவு உணவுக்கு அப்புறம் 2 வாழைப்பழங்களை பாலோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் கலோரிகள் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு உடல் எடை கூட ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான அந்த வழிமுறைகளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கிட்னி ஹெல்த் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களினுடைய சீரான செயல்பாட்டிற்கு பொட்டாசியம் மிகவும் அவசியம். வாரத்திற்கு 4 முதல் 6 முறை வாழைப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் மற்றும் சிறுநீரக கற்கள் அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் 50% வரைக்கும் குறைவதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ காலை உணவோட அல்லது மதிய உணவுக்கு அப்புறம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது மிகச்சிறந்த நேரமாக இருக்கும். மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். இரவு தூங்குனதுக்கு அப்புறம் அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவை அனைத்துமே உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்து ஆரோக்கியமாக இருங்க, ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டு நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.